சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகா கூட்டணிக்கு வந்த முக்கிய கட்சிகள் பட்டியல்கள் திடீர் வெளியீடு, விஜயின் அதிரடியான முடிவு, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தாவேகாவுடன் 3 பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு வர உள்ளது. அந்த 3 பெரிய கட்சிகள் என்னென்ன, எந்தெந்த கட்சியுடன் தாவேகா கூட்டணியில் செல்ல போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சேஞ்சஸ் எல்லா விதமான கட்சியிலும் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 2026 தேர்தலில் கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாங்க. தற்பொழுது கூட்டணின்ற நிலைப்பாடில் இருக்காங்க. எந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க வேண்டும், கூட்டணி வகித்தால் எந்த கட்சியுடன் நம்ம பிரதான வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு, நிறைய விதமான சர்வேக்கள் எடுக்கப்பட்டு இந்த கட்சியுடன் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே அதிமுக நிறைய முறை விஜயை கூட்டணிக்கு அழைத்தார்கள். ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவும் என்டிஏ கூட்டணியில் சேருங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு சொன்னாங்க. என்டிஏ கூட்டணிக்கெலாம் நான் வரமாட்டேன், எனக்கு ஒரே 2 கட்சி எதிரினா, ஒன்று பாஜக, இன்னொன்று திமுக அப்படின்ற மாதிரி டைரெக்டாக பேசியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பீகாரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிரசாந்த் கிஷோர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தாவேகாவுக்கு தற்பொழுது ஆலோசகராக இருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கெல்லாம் மொத்தமாக மாறி இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் எதிரொலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள், அதாவது எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. ஒன்று காங்கிரஸுடன் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னொன்று தேமுதிகவுடன், அதாவது தேமுதிகவுடன் விஜயகாந்த் அவருடைய கட்சி தேமுதிகவுடன் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ஒய்ஃப் தான் வழி நடத்துனாங்க. அந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது. அப்புறமா டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சியிலும் பார்த்தீங்கன்னா கூட்டணி வகுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்கள் விலகிவிட்டு அதாவது இந்த கூட்டணிக்கு வர உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி சேர்ந்தால் விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியுமா அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை தாவேகாவுடன் கூட்டணி வகுக்க வேண்டுமா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.